இப்போ இந்த 2ஆம் பாவகம் தான் நீங்க கேட்கக்கூடிய கல்வி. இப்ப கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கிரகம் உதாரணமாக 2ஆம் இடத்திலேயே இருக்குது. நீங்க சொல்ற மாரி அந்த குழந்தைக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாட்டு பாடலாம். அந்த பேச்சு ரொம்ப பிடிக்கும். அந்த அரசியல் பேச்சு, மேடை பேச்சுன்னு சொல்லுவாங்க. மேடை பேச்சுக்கு 2ஆம் பாவகம் நல்லா இருந்தா தான், நான் பேசுறத நான் ஹாஸ்யமாவும் பேசுவேன், கோவமாவும் பேசுவேன், ஒரு தன்மையாவும் பேசுவேன், குருத்துவமாவும் பேசுவேன். அந்த பேச்சுக்கள என்ன மயங்குவாங்க. அந்த 2ஆம் பாவகம் நல்லா இருந்தால் மட்டும் தான் இதெல்லாம் நடக்கும். சிலருக்கு கணக்கு வழக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, பேசும்போதே ஒரு கால்குலேஷன் மைண்டா பேசுறான் பாரியா அப்படிம்பாங்க. அந்த மாரி கணக்கு போட்டு பேசுறான், அளந்து பேசுறான்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாமே 2ஆம் பாவகம். 2ஆம் பாவகம் நல்லா இருந்ததுன்னா, இந்த நம்ம எழுத்து சம்மந்தப்பட்டது. இவங்க நல்லா பேசுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்துல இருந்ததுன்னா, கவிதை, கட்டுரை எழுதக்கூடிய ஒரு தன்மை, புக்கு எழுதக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் இவங்களுக்கு. அந்த மாரி கலைத்திறன் அப்படிங்கிறது அதிகமாகவே இங்க இருக்கும்.